அல்லாஹ்வுடைய கிருபை 23 தராவிகளை நிறைவு செய்திருக்கிறோம். எஞ்சிய நாட்களையும் திருமகனுடைய முழுமையும் கேட்டு இந்த ரமலானை பூர்த்தியாக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவாராக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு அற்புதமான அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறான், சூறாவை இறக்கி இருக்கிறான். அந்த சூறா முழுக்க அல்லாஹுடைய பெயர் சொல்லக்கூடிய விதத்திலே ஒவ்வொரு ஆயத்திலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கும். அப்படியான ஒரு அற்புதமான சூறாவை அல்லாஹ் இறக்கி இருக்கின்றான். 28வது ஆரம்பமாக இருக்கக்கூடிய கதி சமி அல்லாஹ் கவுல் அல்லதி துஜாதிலுக்கு ஃபீ ஜௌஜிஹா வ தஸ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ வரகமா இன்னல்லாஹு ஸமீஉன் பஸீர் அப்படின்னு அந்த ஆயத்தினுடைய முதல் ஆயத்திலேயே அல்லாஹ் அல்லாஹ் என்ற வாசகம் 4 முறை இடம்பெற்று இருக்கிறது. இப்படி அற்புதமான ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இதுல ஒரு வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அன்றைய காலகட்டத்திலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஏதாகிலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படுமானால் உடனே கணவன் அந்த பெண்ணை தலாக்கு செய்யக்கூடிய விதத்திலே தலாக் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல், நீ என்னுடைய தாயின் முதுகை போல இருக்கிறாய், உன்னுடைய முகம் என் தாயின் முகத்தை போல இருக்கிறது என்பதாக தாயினுடைய ஒப்பீடு செய்வானானால் அது தலாக்காகும். அப்படி ஒரு காலகட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஹவுலா பின்த் ஜஹ்ஷ் என்ற ஒரு சஹாபி பெண்மணிக்கும் இன்னொரு சஹாபிக்கும் தன்னுடைய கணவருக்கு மத்தியிலே ஒரு சண்டை ஏற்பட்டது. ஹவுலா பின்த் ஜஹ்ஷ் அவருடைய கணவர் கோபத்திலே தன்னுடைய மனைவியை பார்த்து, நீ என்னுடைய தாயின் முதுகை போல என்பதாக சொல்லிவிட்டார். இதுக்கு அரபியில லிஹார் என்பதாக சொல்லப்படும். இந்த மாதிரி ஒப்பீடு செய்தால் தலாக் என்ற வாசகத்தை உபயோகப்படுத்தாமலேயே அந்த பெண் தலாக் ஆகிவிடுவாள் என்பது அன்றைய கால சட்டம் நடைமுறையாக இருந்தது. இப்படி கணவர் கோபத்திலே சொல்லிவிட்ட இந்த சொல் அந்த சஹாபி பெண்மணிக்கு பெரும் அச்சுறுத்தலாக ஏற்பட்டு போச்சு. கடினமான நிலை. பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கும் என்னுடைய கணவருக்கு மத்தியிலே சற்று கோபமான நிலை உருவாகிவிட்டது, சின்ன சண்டை சச்சரவு ஏற்பட்டுச்சு. அப்ப என்னுடைய கணவர் என்னை பார்த்து என்னுடைய தாயின் முதுகு போல இருக்கிறார் என்பதாக சொல்லிவிட்டார். ஆனால் அவர் சொன்ன வாசகம் இதுவானாலும் நோக்கம் என்னை தலாக் செய்வதாக இல்லை, என்னைய விவாக விடுதலை செய்யக்கூடிய எண்ணத்திலே அவர் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தல என்பதாக அந்த பெண்மணி சொல்லி, இது சம்பந்தமான தீர்வு என்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க அந்த பெண்மணி. இப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இது சம்பந்தமா எந்த கட்டளையும் அல்லாஹ்கிட்ட இருந்து வரல, ஆனா இதுதான் நிலை, தலாக்கு தான், அதனால நீங்க சேர்ந்து வாழ முடியாது என்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி சபையிலிருந்து போயிட்டாங்க. பிறகு ஒரு சில தினங்களுக்கு பின்னால மீண்டும் அந்த பெண்மணி வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய கணவருடைய உள்ளத்துல என்னை தலாக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கல, ஒரு கோபமான நேரத்தில் சொன்ன வார்த்தையை தவிர உள்ளத்தால என்னை தலாக்கு செய்யணும், விவாக விடுதலை செய்யணுங்கிற எண்ணத்துல அவர் சொல்லல என்பதாக மீண்டும் அந்த பெண்மணி வந்து முறையீடு செய்யறாங்க. அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் சம்பந்தமா எந்த ஆயத்தும் இது வரைக்கும் அல்லாஹ் இறக்கல, எந்த கட்டளையும் வரல, அதனால இங்க சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பிட்டாங்க. பிறகு 3வது முறை அந்த பெண்மணி வந்து, அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய கணவர் வயோதிகம் அடைந்து விட்டார், அவரை பராமரிக்க அவருடைய உறவுகளை யாரும் இல்லை, அடுத்து எனக்கு சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருக்குது, குழந்தைகள் இருக்கிறாங்க, இப்ப நாங்க கணவன் மனைவி பிரிந்து விட்டால் நான் குழந்தைய அவர்கிட்ட விட்டா அந்த அவரால் பராமரிக்க முடியாது, குழந்தைங்க வீணா போயிடுவாங்க,
என்கிட்ட இருந்தா நான் சம்பாதித்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாத நிலையில இருக்கிறேன், பட்னி கிடந்து குழந்தைங்க இறந்து போகும், இப்படியான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை நாங்க இருக்கிறோம் அப்படின்னு அந்த பெண்மணி மீண்டும் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட முறையீடு செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறை வசனத்தை இறக்குகின்றான். உண்மையான தாய் என்பவள் பெற்றெடுத்தவள் மட்டும்தான். இந்த மாதிரி ஒப்பீடு செய்வது அது தலாக்கு ஆகாது. இப்படி யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால் நீங்கள் மீண்டும் கணவன் மனைவியாக இணைய வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை பந்தத்தில் நீங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், அல்லது 60 நோன்புகள் தொடராக வைக்க வேண்டும். 10 நோன்பு வச்சாங்க, 11வது நோன்பு வைக்கல, மீண்டும் 12ஆனா இல்ல, அதுல இருந்து 1. 59 வச்சுட்டாங்க, 60 வைக்கல, மீண்டும் 1. அந்த கணக்கு தானே தவிர தொடர் நோன்பு அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். தொடர்ச்சியா 60 நோன்பு வைக்கணும். இடையில ஒரு நோன்பு விட்டுட்டாங்கன்னா மீண்டும் அதுல இருந்து 60, அப்படிதான் கணக்கு. அப்ப 60 நோன்பு வைக்கணும். இல்லைன்னா 60 ஏழைகளுக்கு நீங்க உணவு அளிக்கணும். இந்த தண்டனை குற்றத்தை, இந்த கஃபாராவை நிறைவேற்றினீங்கன்னா தான் நீங்க மீண்டும் கணவன் மனைவியா இணையலாம் அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு பிறகு குர்ஆனுடைய வசனத்தை, ஆயத்தை இறக்குகின்றான். இந்த பெண்மணி ஓயாது அல்லாஹ்கிட்ட முறையீடு செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹ் யஸ்மஹு தஹாவுரகுமா, அந்த 2 பேருடைய அந்த உரையாடலை நான் செய்ய விட்டேன் என்பதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பெண்மணி அந்த கணவர் ஓயாம அல்லாஹ்கிட்ட முறையீடு செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ அறிவாய், நான் உண்மையிலேயே இந்த நிலையில நான் சொல்லல, ஆனால் கோபத்துல நான் மொழிந்து விட்ட வார்த்தை, அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன், நாங்கள் மீண்டும் இணைந்து வாழணும் என்பதாக கணவன் மனைவி இறைவனிடத்தில் முறையீடு செய்தார்கள். இந்த நிகழ்வு அல்லாஹுடைய அரிசி வரைக்கும் சென்றது. அல்லாஹ் வானத்தின் கதவுகளை திறந்து அந்த பெண்ணுடைய துஆவை அங்கீகரித்தார். உடனே திருமறை வசனத்தை இறக்கி வச்சு, இப்படியாக யாராயும் சொல்லிவிட்டால் இதற்கு, இந்த லிஹாருக்கு இனிமே இந்த மாதிரி செய்யணும், ஒரு அடிமையை உரிமை விடணும், இல்ல 60 நபர்களுக்கு உணவளிக்கணும், அல்லது 60 தொடர் நோன்புகள் வைக்கணும், இந்த 3ல் 1 செஞ்சா அதற்கு அது பரிகாரமா ஆயிடும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி அந்த சஹாபி பெண்மணிக்கு அல்லாஹ் தீர்ப்பு செய்கின்றான். கண்ணியத்துள்ள சகோதரர்களே, நாம் ஏதாவது தவறாக இது போன்று நம்முடைய வாழ்க்கையில நிகழ்ந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக அந்த தௌபாவை கபூல் செய்கிறான். எப்ப மீண்டும் அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன், அதன் மீது நான் என்னுடைய நாட்டம் வரவே வராது அப்படின்னு உறுதியோட நல்ல எண்ணத்தோட ஒருவர் உறுதியான எண்ணம் கொண்டு தௌபா செய்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்பான் என்பதற்கு, அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. இதே சஹாபி தான் இந்த பெண்மணி கௌலா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஹலிஃபா உமர் ரலியல்லாஹு அவங்க நகர்வலம் வராங்க. அப்ப அந்த பெண்மணி உமர் ரலியல்லாஹு அவங்கள நிக்க வச்சு ரொம்ப நேரமா பேசுறாங்க, சில உபதேசங்களை சொல்றாங்க. ஜனாதிபதி சாதா ஒரு பெண்மணி நின்று பேசுறாங்க. கூட இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம், என்ன உமர் ரலியல்லாஹு ஒரு ஜனாதிபதி சாதா ஒரு பெண்மணிக்காக வேண்டி இவ்வளவு நேரம் நின்று பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியம். அந்த பெண்மணி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அமீருல் மோமினின் அவங்கள, சாதா ஒரு பெண்மணி அவங்களுக்காக வேண்டி இவ்வளவு பணிவோடு நின்று நீங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை, அவங்க சொல்லக்கூடிய அந்த பேச்சைய, உரையாடல இவ்வளவு தூரம் பணிவா நீங்க என்ன கேட்கறீங்களே அப்படின்னு கேட்டாங்க சஹாபாக்கள்லாம். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்களை சாதாரண பெண்மணியா நினைக்காதீங்க, குர்ஆனுடைய வசனம் அவங்களுடைய விஷயமா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி இருக்கிறான், அவங்க சம்பந்தமா ஒரு குர்ஆனுடைய இது சூறாவே இறங்கி இருக்குது. அப்படிங்கும்போது உயர்ந்த ஒரு பெண்மணி, அல்லாஹுடைய அரிசி வரைக்கும் அவங்களுடைய குரல் சென்றடைஞ்சிருக்கிறது. அப்படி உயர்ந்த ஒரு பெண்மணி, அதனால அவங்களுடைய அந்த சொல்ல நான் பணிவாக நின்று கேட்டது ஒன்றும் தவறு இல்லை. அல்லாஹுவே அங்கீகரிக்கும் போது, அல்லாஹுவே கேட்கும் போது இந்த உமர் கேட்டதுல என்ன தவறு என்பதாக உமர் ரலியல்லாஹு சொன்ன நிகழ்வும் பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு பெண்மணி அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒரு இல்லத்தை, ஒரு குடும்பத்தை உயர்த்த முடியும். அவங்க நினைச்சாங்க அப்படின்னா உயர்ந்த குடும்பத்தை செதற அடிக்கவும் முடியும். அத்தனை தன்மை வாய்ந்தவங்க.
நம்ம எப்படி கையாளுறோமோ அப்படிதான். அப்ப நல்ல கருத்துக்களை, பண்புகளை விதைக்கணும். சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு, அதுலயும் குர்ஆனுடைய அத்தியாயங்கள், சூரத்து நூர், சூரத்து முஃமின், இது மாதிரி அத்தியாயங்களை உங்களுடைய பெண் மக்களுக்கு கற்றுக் கொடுங்க என்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா சூரத்து நிசா இதெல்லாம் பெண்களுடைய நடைமுறைகள். அவங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும், எப்படி கற்பொழுக்கமா நடந்துக்கணும், எப்படி பக்குவமா பேசணும், எல்லா நடைமுறைகளையும் அல்லாஹ் இந்த சூறாக்களிலே சொல்லி காட்டுகிறான் பெண் மக்களுக்கு. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சூறாக்களை முன்ன உங்க பெண் மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதிகமான நிகழ்வு பெண்கள் இடத்திலிருந்து தான் நிறைய தவறுகள் ஏற்படுகிறது. இப்ப ஆம்பளை தவறு செய்யான்னு கேட்காங்க, இருக்கு. ஆனால் அது என்ன, சைத்தான் முதல்ல யார நாடுதான்? சுவர்க்கத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போனான், ஒண்ணுமே முடியல. அதுக்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சு தானே வழிகெடுக்க செஞ்சான். அப்ப பெண்கள் இலகுவாக எந்த தவறுகளும் விழக்கூடியவர்கள்ங்கிறது அந்த நிகழ்வு உனக்கு உணர்த்துது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உங்க பெண் மக்களுக்கு நல்ல விஷயங்களை, குர்ஆனுடைய வசனங்களை கற்பித்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா நாம இன்னைக்கு என்ன கற்பித்து கொடுக்கிறோம், எதற்கு நம்ம முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு அவங்க கல்லூரிகளில, காலேஜ்களில் படிச்சுட்டு அவங்க யாரும் போய் லெக்சரால யாரும் வேலை பார்க்கல. வீட்டுல பாத்திரம் கழுவுறது, சமையல் செய்யறதுதான். இதுக்கு போய் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்எட் எல்லாம் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம், வைத்தறிச்சல்லாம் கிடையாது, படிக்க வைக்கணும். தேவையானது ஓரளவு எழுத படிக்க, ஓரளவு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கல்வி தேவை. ஆனா அவங்களை எதுவோ டிகிரிகள்லாம் வாங்கி கடைசியில் எந்த டிகிரியுமே பறக்க முடியாத நிலையில தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அதுக்காக பல லட்சங்கள் செலவழிக்கிறோம், கடன் வாங்கியாவது படிக்க வைக்கிறோம். ஆனா பயன் இல்லாத ஒரு நிகழ்வு. அதே நேரத்தில் அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்தோம், அவங்க அந்த இல்லம் ஒளிமயமாகும், அது பிரகாசமுடையதாக இருக்கும். அல்லாஹ் ரசூல் அந்த இல்லங்களில குடியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மைகளை விளங்கி நன்மத்தோடைய கூட்டத்தில் சேர்வதற்கு அல்லாஹ் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.